வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னாக்க, இந்த காலத்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு மேரேஜ் பண்ணுறது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். அது வந்து பேரண்ட்ஸும் எவ்வளோ ப்ரெஷர் ஆகுது, அதே மாதிரி அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது மேரேஜுங்கிறது, அந்த கட்டத்தை நெருங்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இது ஏன் நான் பேசணும்னு நினச்சேன்னா, நேற்று வந்து நீயா நானா டாப்பிக்கில் வந்துட்டு ஒரு ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணாங்க. வரதட்சணை பெரும் பிரச்சனையாக இன்னமும் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பும் பேசினாங்க. ஸோ அதை தழுவி தான் நம்மளோட டாப்பிக்கும் இருக்க போகுது. ஆக்சுவலாக வரதட்சணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க அந்த நீயா நானால. ஆனால் நம்ம அதை கண்கூடாகவும் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வந்து பார்த்தோம். ரித்தன்யா கேஸில் வந்து நம்ம பார்த்தோம். இத்தனைக்கும் 2 பேருமே நல்ல பணக்காரங்க. இவங்க வந்து நிறைய காரு, ஏகப்பட்ட பவுனு அப்படி இப்படின்னு கொடுத்துமே ஆப்போசிட்டில் அவங்க மாமியார் மாமனார்லாம் வரதட்சணை குடும்பம் பண்ணி அந்த பொண்ணு வந்து இறந்தே போயிட்டாங்க. அதுவே வந்து ரீசெண்டாக அப்புறம் ஈவன் ஒரு துபாயில் கூட கேரளாலேருந்து ஒரு பொண்ணு துபாய் போய் அவங்களும் வரதட்சணை குடுமையினால அவங்கள மொட்டையெல்லாம் அடிக்க வச்சு அந்த பொண்ணும் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதையும் நம்ம ரீசெண்டாக படித்தோம் நம்ம வந்துட்டு. ஸோ வரதட்சணைங்கிறது இன்னமும் புழக்கத்தில் இருக்க தான் செய்யுது. மேபி அது வந்து இவால்வ் ஆகி விதவிதமான ஃபார்மில் வேணால் மாறி இருந்திருக்கலாம். இப்போ பணக்காரங்களே பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ஓகே அவங்க நல்லா செய்வாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ சில பேர் வந்து இன்னொருத்தவங்கள விட்டு உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் புழக்கத்தில் ஒன்றுமே இருக்கத்தான் செய்யுது. ஸோ இப்போ வந்து நம்ம கேர்ள்ஸ் சைடில் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, பாய் சைடில் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரகிள்ஸு கல்யாணம் ஆகிறதுக்கு அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம். மெயின் கேர்ள்ஸ் சைடில் வந்துட்டு இன்னமுமே வரதட்சணை வந்து ஒரு ப்ராப்ளமாக தாங்க இருக்குது. எக்ஸ்பெஷலி இந்தியாவில் நிறையா, தமிழ்நாட்டில் நிறையா பார்ட்ஸில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் எக்ஸ்பெஷலி மிடில் கிளாஸில் அவங்களால வரதட்சணை கொடுக்க முடியலன்னா அவ்வளோ கடனை உடனே வாங்கி அவங்க வந்து கல்யாணம் பண்ணுற நிலைமைக்கு தான் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் கட்டாயம் மாறணும். 2 சைட்லேயுமே, நம்ம பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் பொண்கள் சைட்லேருந்தும் அவங்களாவே சொல்லக்கூடாது. அதை நான் என் பொண்ணுக்கு இவ்வளோ பவுன் போடுறேன், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ மாறும்னு தெரில. அட் ஒன் பாயிண்டில் மாறினா ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாருமே ஈவன் வந்து தமிழாலேயும் சரி, ஜீ தமிழில் அப்புறம் நீயா நானாலையும் சரி, அதை வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இனிமேல் யாருமே வந்து பெண் வீட்டார்கிட்டக்க வரதட்சணை கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அது வந்து பெண்கள் சைடில் பார்க்குற ஒரு ஸ்ட்ரகிள் கல்யாணத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி இதே நீயானால ஒரு இது டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. பியூட்டி அண்ட் ஃபேர்னஸ் இன்னுமே பொண்ணுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அழகாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த காலத்தில் இருக்கோன்னு தெரில. இன்னுமே அது வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக பொண்கள் சைடில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்றா பொண்ணு வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தால் ஏன் குண்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஒல்லியாக இருந்தால் ஏன் இப்போ உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அது வந்து எப்படி என்ன செய்யறது, அந்த விஷயத்தை எப்படி மாற்றுறதுன்னு தெரில. ஈவன் நம்மளே வந்துட்டு கூட இல்லைங்க, ஒரு நாள் சரி நோ மேக்கப் டே மாதிரி எங்கேயாவது ஒரு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட அது வந்து ஒரு நார்மாவே போயிடுச்சு. ஏங்க உடம்பு சரியில்லையா, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம நார்மலாக போனால் கூட அது வந்து ஒரு கேள்வியாக வருது. ஸோ அதை எப்போ நம்ம நார்மலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு அதனால தான் இந்த டிடி ரொம்ப பிடிச்சிருந்தது. டிடி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க திவ்யதர்ஷினி, அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஹேரில் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது புது ட்ரெண்டாக. ஸோ இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணணும். நம்ம இப்படியும் வரலாம், நம்ம வந்து சாதாரணமாகவும் வரலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணணும். கட்டாயம் க்ரூம் பண்ணிக்கிறது வந்து கேர்ள்ஸ் வந்து பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம அழகுபடுத்திக்காமல் வேற என்ன. ஆனால் வந்து இதையும் நார்மலைஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட இது. கட்டாயம் க்ரூம், நானுமே நல்லா எங்கேயாவது போனால் பார்ட்டி இதெல்லாம் போனால் நல்லா க்ரூம் பண்ணிப்பேன். இருந்தாலுமே நம்ம அதையும் ஆப்போசிட் சைடில் சாதாரணமாக நம்ம போகிறதையும்
அது வந்து ஒரு நார்மலாக பார்க்கப்படணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதெல்லாம் அந்த அந்த கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு வந்து அது ரொம்ப ப்ரெஷராக ஆகுது. என்ன எய்தர் கேஸ் வந்து இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மாநரமாக இருந்தாலும் அது வந்து கேள்விக்குறி ஆக்கப்படுறது இன்னும் வருத்தமாக தான் இருக்குது. அது வந்து பெண்கள் சைடில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். மூணாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, டபுள் ஸ்டாண்டர்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒன்றா கெரியர் ஓரியன்டாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்கானாக்க ரொம்ப கெரியர் ஓரியன்ட் வேண்டாம், ஏன்னா வந்து குடும்பத்தை குழந்தையெல்லாம் வந்துச்சுன்னா கவனிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேசப்படுற, இந்தியாவிலலாம் பேசப்படுற ஒன்று. குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, குழந்தைங்களை கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க அதனால நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஈவன் அவங்க பேக் சீட் அவங்களால வந்து அட் 1 பாயிண்ட்டுக்கு மேலே கல்யாணம் ஆனால் கூட அவங்களுக்கு 1 பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு மேலே மேலே ப்ரொமோஷன்லாம் வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை வந்துருச்சுன்னா குழந்தை அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் வீட்லேயே இருந்தோன்னாக்கா ஏன் வீட்டில் இருக்க அப்படிங்கிற கேள்வி வருது, ஏன் சம்பாதிக்கலாமே அப்படின்னு. இது ரெண்டுத்துக்குள்ளேயுமே வந்து போராட்டமாக தான் இருக்குது பெண்களுக்கு. ஸோ அதுவும் ஃபேஸ் பண்ணத்தான் செய்கிறாங்க. அதனாலேயும் கல்யாணம் வந்து சில சமயம் டிலே ஆகுது. இதெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி பெண்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னக்கா, ஒரு 25-26 வயசு ஆயிடுச்சுனாலே பேரண்ட்ஸ்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பேரண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ப்ரெஷருங்க. அது வந்து பொண்ணு வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரெஷர். 26 வயசு ஆகிடுச்சு, வரன் பார்க்கலையா, கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அது மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. இன்கேஸ் 1-2 வருஷம் டிலே ஆகுது பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம ஆன்சரபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பொண்ணுங்கள் சைடில் நடக்கிற சில கஷ்டங்கள். பசங்களுக்கும் கட்டாயம் இருக்குங்க. நம்ம பசங்க சைடில் இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனால் பசங்களுக்கும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து பெண்கள் வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. பசங்களை இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஐடி ஜாப் இருக்கணும், அதே மாதிரி அவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். நான் எல்லா பொண்களையும் சொல்லலைங்க, நிறைய பேர் பார்க்குறேன். அதனால் அந்த மேட்ரிமோனி சைட்டில் அதிலலாம் பார்க்குறேன். நான் ஈவன் வந்து என்னோட தெரிஞ்சவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்கோசரம் பார்த்தேன். அவங்க எடுத்ததுமே ஹலோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டாங்க. வேறு ஏதோ ஒரு ஜாப், ஐடி இல்லாமல் வேறு ஏதோ ஜாப் சொன்னாங்க. இல்லைங்க, நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலமை அப்படி தான் இருக்குது. ஸோ ஐடி ஜாபாக இருக்கணும், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், அவங்க வந்து நல்ல வீடு வாசல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுருந்துருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் பசங்க சைடில் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. அது ஆக்சுவலாக ஐடி போகிற பசங்க, நல்லா படிக்கிற பசங்க இதுவாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பசங்க வந்து நல்லா க்ரூம் பண்ணிக்கவும் செய்யணும். முன்னாடியெல்லாம் வந்து இந்த விபூதியெல்லாம் போட்டுட்டு இருந்த பசங்களெல்லாம் ஒரு சமயத்தில் வந்து நல்ல பழமாக இருக்கான், நல்ல பையனாக இருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண காலம்லாம் போய் இப்போ இருக்கிறதெல்லாம் பயங்கர ஃபேஷனாக தான் எதிர்பார்க்குறாங்க. பையன் வந்து காது குத்தி இருக்கணும், பிரேஸ்லெட் போட்டிருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பசங்க சைட்லேயும் நிறைய ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணத்தான் செய்யுது. அது வந்து தவிர்க்க முடியலை. அவங்களுமே வந்து சீக்கிரமாக வந்து வேலைக்கு வந்து போயிட்டு எடுத்ததுமே அவங்க வந்து ஒரு 1 லட்சம் ஆர் 80,000 சேலரிக்கு தான் அவங்க போக வேண்டி இருக்குது. இந்த ப்ரெஷரெல்லாம் பசங்க வந்து ஸ்ட்ரகிள் கட்டாயம் பண்ணுறாங்க. அது அவங்க அம்மா அப்பாவுக்கும் ப்ரெஷராக தான் இருக்குது. ஸோ 2 சைட்லேயே தரப்புலேயுமே வந்துட்டு கல்யாணம் அப்படின்னாலே இந்த காலத்தில் வந்து இந்த ஜென்சி பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பார்க்குறது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக தாங்க இருக்குது. நீங்கள் ஏதாவது வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கா, இல்லட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் இங்கே பார்க்குற வரையிலையும் இருக்குல்ல, இங்கே வந்துட்டு நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிவிடுவாங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் வந்து யூஎஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ணி வைக்கிறது. ஏன்னா வந்து வெரி ஃபியூ குரூப்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் பசங்க கொஞ்சம் பொண்ணுங்க தான் அரேஞ்ச்டு மேரேஜுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப டிலே ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுறோமா, இல்லாட்டினா இல்லை இது இந்த மாதிரிலாம் இல்லையா, இப்போ நான் பேசுகிற எதுவுமே இல்லையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை. ஸோ எல்லாமே வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து சிப்ளிங்லாம் இருக்கக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் ஒரே பையனாக இருக்கணும்,
சிப்ளிங்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து ரூல் போடுறாங்க. ஸோ நம்ம எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே தெரில. இப்போ எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது வந்தாங்க, ஆனால் அப்படியும் இருக்க தேவையில்ல. வந்தாங்க, எனக்கு ஒரே மாப்பிள்ளை பார்த்தாங்க, முடிஞ்சிருச்சு, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமே அப்படிங்கிறது எல்லாம் வந்துட்டு இது பண்ணுறது, ஃபினான்ஷியல் ப்ரெஷர், பசங்க சைடில் ஃபினான்ஷியல் ப்ரெஷர், வீடு வாங்கணுங்கிற ப்ரெஷர், இதெல்லாம் இருக்குது. ஒருவர் பசங்களும் சரி, இனிமேல் டௌரி வாங்குறது எல்லாமே வந்துட்டு பிக் நோஸ் சொல்ல பழகணும். ஏன்னா கட்டாயம் இனிமேல் டௌரியெல்லாம் வந்து அது வந்து எகெயின்ஸ்டாக நம்ம இருந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம கட்டாயம் அதுக்கு நோ சொல்லி ஆகணும். அதே சமயத்தில் பெண்களும் வந்து எங்க படித்து முடித்ததுமே உடனே வீடு அது இதுன்னு எப்படி வாங்க முடியுங்கிறதும் எனக்கும் தெரில. உடனே வந்து 1 லட்சம் 2 லட்சம் எப்படி சம்பளம் கொடுப்பாங்கங்கிறதும் தெரில. 2 சைட்லேயுமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ப்ரெஷர் இருக்குங்க. இதனால் பேரண்ட்ஸ் வந்து பயங்கர மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் பின்னூட்டத்தில் தெரிவுபடுத்துங்க. எனக்கு தோணுது நேற்று இந்த வரதட்சணையை பற்றி டாபிக் வரவும் தான் சரி, அவங்க 2 தரப்புமே பேசினாங்க. சரி, இதை உங்கள்கிட்டையும் பேசலான்னு நினச்சேன். நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.